எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதா இல்லை டயர்டாக இருக்குன்னு சொல்கிறதான்னு தெரியல. நான் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கிங்க. பாடி தொலையும். நேற்று நைட்டு 12 மணிக்கு முட்லாட்டின்னு போனாங்க பசங்களை இட்டுன்னு வரத்துக்கு. போய் வீட்டுக்கு வரும்போது 1 மணி ஆச்சு. அந்த 1 மணிக்கு வந்தோன்னா வண்டி ஆஃப் பண்ணதுக்கு மாதிரி நான் மேலே போயிட்டு வரேன்ட்டு மேலே போய் அந்த புள்ளி இட்டுன்னு வந்தாங்க. எங்கள் மேடத்தோட பொண்ணு ஜாரா ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனாங்க. ஜாரா ஹாஸ்பிட்டல் இட்டு போகும்போது ஒன்னே காலுக்கு போய் வண்டி நிப்பாட்டினவன் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். 3 மணிக்கு வந்து கூட நான் ரூமுக்கு போகல. ஓனர் அங்கே தம்பி அந்த நேரம் சீசா குடிக்க, குமார் கொஞ்சம் வந்து நெருப்பு ரெடி பண்ணு அப்படின்ட்டு அவரு திவானியா கூப்பிட்டாரு. அவருக்கு எப்படி தெரியும்னா 3 மணிக்கு எட்டுன்னு வந்து கார் நிப்பாட்டினோன்னே யார் 3 மணிக்கு வந்து நம்பிட்டு அந்த கார் நிப்பாட்டுறாங்கன்னு திவான் வந்து வெளியே வந்து பார்த்து என்னை பார்த்து எங்கே போய் வந்தேன்னு கேட்டு ஹாஸ்பிட்டலில் போய் வந்தேன்னு சொல்லி சரி வா கொஞ்சம் நெருப்பு ரெடி பண்ணுன்னு அப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்தேன். அப்பா காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், நான் டயர்டாக இருப்பேனா இல்லை இதுவாக இருப்பேனா? அப்படி இருந்தும் நான் நிம்மதியாக தூங்கலை. காலையில் லிஃப்ட்டு, அதாவது மாதம் வந்து லிஃப்ட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து கதவு தட்டுன்னு தட்டுறாங்க. என் கூட இருக்கிற டிரைவர் ஏஞ்சி போகவே இல்லை. அப்புறம் நான் ஏஞ்சி போயிட்டு சரி போய் பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கலை. வந்து பையனோட காரு, என்னோடய காரு, முன்னாடிக்கிற அந்த கொஞ்சம் வராண்டா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து ஒரு டீ குடிக்கிறேன். தூக்கம்னு பார்த்தா ஒரு 3 மணி நேரம் தூக்கம் தூங்கிற போல தான். அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சலூன் இட்டுன்னு வந்திருக்காங்க. எப்பவுமே வர அதே சலூன் தான், எமிராட் ஓரா. மேடத்தை வந்து விட்டுட்டு நான் போய் எமிராட் சுற்றி பார்த்தேன். அது உள்ளே ஏதாவது ஆஃபர் இருக்குதா இல்லை நமக்கு எதனா தேவைப்படுற மாதிரி பொருள் இருக்குதான்னு ஒரு ஆஃபரும் இல்லை. வேற 1 மணி நேரம் ஆகும் மேடம் வர. இந்த 1 மணி நேரம் வெட்டியாக காரில் தான் உக்காந்து இருக்கணும். எதுவும் போய் வாங்கியும் சாப்பிட முடியாது. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. சாப்பிட்றத பார்த்தா திட்டுவாங்க. அதில் 1 மணி நேரம் சும்மா காலையில் உக்காந்துட்டு வீட்டுக்கு போவோம். 5 மணி ஆக போகுது. இப்போ தான் வீட்டுக்கு வரேன். சலூன்லேருந்து 4 மணிக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து சில பொருள் பயணிந்தாங்க. என்னென்னா இந்த கிரிகியான்னு இந்த ரம்ஜான் எண்டில் வந்து இந்த போய் சாக்லேட்லாம் வாங்குவாங்க. அதுமாரி எங்கள் வீட்டுக்கு வந்து சாக்லேட் வாங்குவாங்க. எங்கள் பசங்களும் போய் கொடுப்பாங்க. அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கான சாக்லேட் அந்த பாக்ஸு அதெல்லாம் வாங்கின்னு வந்தோம். இது வந்து அந்த பாக்ஸுங்க, அந்த அது உள்ளே போகிறதுக்கான இது ஃபுல்லாக சாக்லேட். எல்லாம் மிக்சிங்கில் இருக்கும். சாக்லேட்டு, சிப்ஸு பாக்கெட்டு எல்லாம் இந்த பொருள் தான். லஞ்சு 2:30 மணிக்கு லிஃப்ட்டில் வச்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனாங்க வீட்டுக்கு அனுப்பேன். ஆனால் என்னை எட்டுன்னு போய் அதை வந்து 5 மணிக்கு சாப்பிட வைக்கிறாங்க மேடம். லஞ்சு ரூம்லேருந்து எட்டுன்னு வந்துட்டேன். என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது திறந்தா சிக்கன், நேற்று வச்ச கத்திரிக்காய் குழம்பு. இது திறந்தா தகுஸ். எதுக்கு இவ்வளோ தகுஸ்ன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்றே சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு அந்த கத்திரிக்காய். ஐயோ ஏன்னா திட்டுறங்களா என்னன்னு தெரியல வர. சரி இதை சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த பிளாங்கெட் எடுத்துன்னு போய் கத்தா 4ல் இருக்கிற லேண்ட்ரியில் கொடுக்கணும். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற லேண்ட்ரிலே இது எடுக்க மாட்டேருக்காங்க. ஏன்னா அதில் வந்து ஸ்பாஞ்ச் அதிகமாக இருக்குதான். அங்கே போய் கேட்டு பார்க்கலாம், அங்கே எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அங்கே எடுத்தாங்கன்னா கொடுத்துட்டு வரலாம். அங்கே எடுக்கலைன்னா எடுத்துன்னு வந்து ரூம்லேயே வச்சிடலாம். இங்கே இது துவைச்சி அயன் பண்ணுறதுக்கு 1.5 தினார் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே 2 தினார் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஒரே நாட்டுக்குள்ளே இருக்கிற லேண்ட்ரி கடை, ஆனால் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து எல்லா பொருளும், எல்லா துணியும், எல்லா குவாலிட்டியும் கம்மி ரேட்டு தான். ஆனால் அதே கத்தா 4ல் இருக்கிறது கொஞ்சம் அதிகம் காசு. அதுவே வந்து ஃபேஷன் மால்கிட்ட ஒன்று இருக்குது, அங்கே போனால் இன்னும் அதிகம் காசு. அது ஏன் தெரியல. வாங்கிக்கினாங்க. ஆனால் 2.5 தினாருங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற லேண்ட்ரியோட இங்கே 1 தினார் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. சரி துவைச்சி அயன் பண்ணி கொடுத்தா சரி, அதுனா நம்ம காசு, அது ஓனர் காசு தானே.
ஷவர்மாவா தெரில, இது கொடுத்து அனுப்பிட்டு இருப்பாங்க. பருப்பில் செய்கிறது நல்லா இருக்கும் குடிக்க. எல்லா அரபி வீட்டுங்கள்லையும் இது செய்வாங்க, பருப்பில் செய்கிறது. அது கூட இந்த ரோலு. பருப்பு ரசம் மாரி இருக்குது. பருப்பில் செய்கிறது பருப்பு ரசம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் அரபி வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் இருந்தால் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. மேடத்தை அவங்க அக்கா வீட்டில் விட்டு வந்திருக்கேன். அவங்கள போய் இட்டுன்னு வந்தால் இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஓட்டம் கொஞ்சம் கம்மி தான். இது இல்லை, சலூன் போனால் நீங்களே பார்த்துருப்பீங்க, அது மட்டும்தான் ஓட்டம்னு பார்த்தா, வேறு எதுவும் கிடையாது. டின்னர் அந்த ஷவர்மா இது ஒன்று கொடுத்தாங்களே, அது குடிச்சுனா அதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்காவது வேலை கொஞ்சம் கஷ்டமாக வருதா இல்லை ஈஸியாக வருதான்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.